நவகிரகங்கள் 9 கோள்கள் சொல்லக்கூடிய அந்த 9 கோள்களை எப்படி நம்ம வழிபாடு பண்ணோம்? ஏன்னா 9 கோள்களுடைய சுழற்சிப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்றம் இறக்கம் இது எல்லாமே நடைபெறுது. சோ இந்த கோள்களை வழிபாடு பண்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சோ எப்படி வழிபாடு பண்ணணும் ஃபுல் டீட்டெயிலா சொல்றேன். பிஃபோர் தட் நம்மளோட பேஜ் நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரியான ஆன்மீக பதிவுகளுக்கு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கோவில்ல நவகிரகத்தை வந்து ஹெட் சூரியன் அப்படின்னு சொல்லுவோம். சூரியனுக்கு பக்கத்துல சந்திரன் இருப்பாரு, செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி பகவான் சூரியனுக்கு பக்கத்திலேயே இருப்பாரு. 2 நிழல் கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேது 2 பேரும் சைட்ல இருப்பாங்க. ராகுவுக்கு தலைப்பாகம் அப்படிங்கிறது இருக்கும், ஆனா உடல் பகுதி இருக்காது. கேதுவுக்கு தலைப்பகுதி இருக்காது, உடல் பகுதி அப்படிங்கிறது இருக்கும். இந்த கிரகங்களை சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள்னு சொல்லுவாங்க. சரி, இப்ப நம்ம எப்படி நவகிரகத்தை வழிபாடு பண்ணோம் அப்படின்னா எல்லாருமே 9 முறை கிளாக் வைஸ்ல மட்டும்தான் சுத்துறோம். அப்படி சுத்துறீங்க அப்படின்னா இனிமேல அப்படி சுத்தாதீங்க. 7 முறை வந்து கிளாக் வைஸ்ல சுத்துங்க, 2 முறை வந்து தலைகீழ ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துங்க. இது ஏன் அப்படி சுத்தணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ராகு கேது வந்து சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள்ங்கிறதுனால அவங்கள நம்ம தலைகீழ சுத்தி வந்துதான் வழிபாடு அப்படிங்கறத பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான ஆன்மீக பதிவுகளை கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.